Hello friends, welcome to Karaikudi Chettinad Samayal. இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷலான டிஷ் பூண்டு குழம்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு 2 காசைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 30 பல் பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே எடுக்கல. அப்புறம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு வெந்தயம், தேவையான அளவு கல்லுப்பு, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு, வெல்லம் கொஞ்சமாக சேர்க்குறதுக்காக ஒரு சிட்டிகை பெருங்காயம், அதே போல் மஞ்சத்தூள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும் போது நல்லா வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம். கடுகு நல்லா வெடிக்கணும், உளுத்தம்பருப்பு செவக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். அதை நல்லா செவந்துருச்சு உளுந்தம்பருப்பு, கடுகும் கூட நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஒரு சிட்டிகை பெருங்காயம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்போதும் நீங்கள் எந்த டிஷ் பண்ணாலும் சரி, வெங்காயமும் தக்காளி ஒன்றா சேர்க்காதீங்க, தனித்தனியாக வதக்கிக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு டெம்பரேச்சரில் தான் வேகும். அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் தண்ணியில் புளி ஊற வச்சுருக்கேன், அதை நல்லா வடிகட்டி நம்ம அதிலோடு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கரெக்டாக ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்மளோட டேஸ்டியான குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக வந்துருச்சு, திக்காக. இப்போது நான் வெல்லம் சேர்த்துக்கலாம் கடைசியாக. வெல்லம் ஆப்ஷனல் தான். இப்போ கடைசியாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப 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 சூப்பரான பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. உங்களுக்கு காரைக்குடி செட்டிநாடு சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. இது சாதத்தோட நெய் கலந்து சாப்பிடும் போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர்.